இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றியும் இறையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜும்மாவுடைய குத்பாவின் 5 ஃபர்துகளிலே ஒரு ஃபர்து தக்வாவை கொண்டு வசியத்து செய்ய வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களா நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசியத்தை செய்வது ஜும்மாவுடைய குத்பாவின் 5 ஃபர்துகளில் ஒரு ஃபர்தா ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது. நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் 60க்கும் 70க்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள். 60க்கும் 70க்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரில் ஹதீஸ் வருகிறது, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம், அதனால் அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு நாள் இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அராய்தக்கும் லைலத்தக்கும் ஹாதிஹி, இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்து அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபைன் அலா ரஅஸ் மியத்தி சனத்தி மின்ஹா லா யப்கா மிம்மன் ஹுவ அலா தஹ்ரில் அர்தி ஹதுன், இன்று இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் 100 வயதை தாண்டி 100 வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே 100 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் இப்பொழுது பூமியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹிஜ்ரி 10 ஹிஜ்ரி 10ஆம் வருஷத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான். ஹிஜ்ரி 110, அதாவது ஒரு 100 வருடம். ஹிஜ்ரி 110 சஹாபிகளுடைய கடைசி சஹாபி சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். சஹாபிகளிலேயே ஆகிரு மன் மாத மின ஸஹாபா, ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் வஃபாத்தானாலும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை. அபூ துஃபைல் சின்ன பிள்ளை. ஜெஹரானா என்ற இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமரச் சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு செய்தனா அபூ துஃபைல், இந்த சஹாபி சின்ன பிள்ளை, மற்றவர்கள்ட்ட கேட்கிறாங்க, யார் இவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியம் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்களை கண்ணியம் செய்கிறார்களே, யார் என்று கேட்டார். இவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் புகட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதியா என்று மற்ற சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார். இப்படி சிறு பிள்ளையாக இருந்த ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ துஃபைல் அவர்கள் தான் ஹிஜ்ரி 110 இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். சொல்லுவருவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் நம்மை யோசிக்க வேண்டும். இன்று பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு 100 ஆண்டுக்கு பின்னால் நம்மில் யார் இருக்க போகிறார்? நம்மில் யார் இருக்க போகிறார்? ஒரு 100 வருஷம் அதிகபட்சமாக, 100 வயது என்பதே அதிகபட்சம். 100 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை, நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை. புத்திசாலி யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், வாழுகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து பாவமான காரியங்கள், தீய செயல்கள், தீய குணங்கள் அனைத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. அல்லாஹ்வுடைய ரசூலின் சத்திய வாக்கு, அவருடைய நாவினால் சொல்கிறார்கள், புத்திசாலி யார்? இவர்கள் தான் புத்திசாலி. வாழுகின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார். பாவமான காரியங்களை, தீய குணங்களை, கெட்ட செயல்களை, மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அல்லாஹ்வை பயந்து விலகிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொன்னார். உண்மையானவர்களே, அப்படி இல்லாதவர்கள், எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள், எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, மரண நேரத்தில் புலம்புவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மரண நேரத்தில் யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி,
யா அல்லாஹ் எனக்கு வந்த கை சேதமே, நல்ல அமல்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே, நல்ல அமல்களை செய்திருக்க வேண்டுமே, பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது. பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்து விட்டால், ரப்பினுடைய வாக்கு இது. முஃமினூன் என்ற சூரத்தினுடைய கடைசி ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்து விட்டால், மிக மிக முக்கியமான நேரம், வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கேட்ட நேரம், உலகத்தையே ரப்பே எனக்கு நீ கொடுத்தாய். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அஹ்ஸனுல் கஸஸ் என்ற அவருடைய வரலாற்றை குர்ஆன் பாராட்டுமே, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினைக்குரியவை என்றால் இந்த துஆவும் படிப்பினைக்குரியவை என்று சொல்வார். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், ரப்பே இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட அன்றைய எகிப்தை ஆளுவது என்பது உலகத்தை ஆளுவது, அப்படி ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியை படைத்த ரட்சகா, அந்த வலியில் துன்யாவில் ஆகிரா, என்னுடைய துன்யாவிலும் ஆகிரத்திலும் நீதான் என்னுடைய நேசன், நீதான் எனக்கு பிரியமானவன், உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிறது, சாலிஹீன்களோடும் அருளாளர்களோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்து வை ரப்பே என்றுதான் அவர்கள் செய்த துஆ. எப்படி உடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை, படிப்பினை மிக்க வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுவோம், அது மாதிரி இந்த துஆவையும் இது அஹ்ஸனு துஆ, சிறந்த துஆ என்று சொல்வார். வாழ்க்கையில் எவ்வளவு பாக்கியத்தை பெற்றாலும் இந்த பாக்கியம் கிடைக்க பெறவில்லை என்று சொன்னால், ஹுஸ்னுல் ஹாத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார். எல்லாரும் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திரட வேண்டும், நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கியருட வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தா மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும். அல்லாஹ் தஆலா கேட்கும் பாக்கியத்தையும் கொடு, அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும். நல்லபடியாக ஆக்கியருட வேண்டும். அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது, எந்த பயமும் இருக்கக்கூடாது, வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது. ரப்பே உன்னை பற்றி உண்டான சிந்தனை, வாயிலே கலிமத்து தௌஹீதை முடியக்கூடிய நசீப், மலக்குமார்களின் சோபனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொன்னானே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் இந்த உலகத்தில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாம் அதிலே நிலைத்திருந்தார்களோ, நல்ல காரியம் செய்து வாழ்ந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அல்லா தகாஃபு வலா தஅப்சிரு பில் ஜன்னah, அல்லாஹ் உங்களுக்காக உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார், உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சோபனம் சொல்வார். நஹ்னு அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தித் துன்யா வபில் ஆகிரா, உலகத்தில் நீங்கள் அறியாமலேயே பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம், உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம், இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சோபனம் சொல்வதை அல்லாஹ் சொல்கிறானே, நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். ரப்பே உன்னுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பஷாரத்தை, அந்த சோபனத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்கு. அல்லாஹ் உண்மையான வெற்றி பெருமக்கள். இல்லை என்று சொன்னால் மனம் போன போக்கில் வாழ்ந்து, எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து, பேராசை கொண்டு, மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து, புறம் பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை, மனிதன் புலம்புவான் புலம்புவான். குர்ஆன் சொல்கிறது, புத்திசாலி அதை முற்கூட்டியை விளக்குபவன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மக்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள். குர்ஆன்ல சில இடங்கள்ல தான் அல்லாஹ் தஆலா 2 தடவை ஒரே ஆயத்திலேயே இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா 2 தடவை திரும்ப திரும்ப சொல்வான். அப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், முஃமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள், என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள், வத்தகுல்லாஹ் என்று திரும்ப சொல்கிறார். உண்மையான பெருமக்களே, அதைத்தான் ஒவ்வொரு ஜும்ஆவிலும்
ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய ஃபலபித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆரம்பமாக எனக்கு உங்களுக்கும் நான் இறையச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற பேருணர்வோடு உள்ள வாழ்க்கை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் நமக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, மனம் போன போக்கில் வாழ்க்கையை கழித்தவர்களை அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத், அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கழிகிறது என்று வாழ்ந்து விட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான், கதறுவான், துடிப்பான். ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ்வே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். ரப்பிர்ஜிஊன், ரப்பே, பூமியில் என்னை ஒரு தடவை நீ திரும்ப அனுப்பு, என்னை மீண்டும் ஒரு தடவை இந்த பூமிக்கு நீ பிறக்க செய் ரப்பே, மீண்டும் ஒரு தடவை அனுப்பு. லஅல்லி அஅமலு சாலிஹன், சாலிஹான அமல்களை இனிமேல் நான் செய்து வாழ்வேன், பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன், பூமிக்கு ஒரு தடவை அனுப்பு. அல்லாஹு தஆலா கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான். அப்படி கேட்கின்ற, நினைக்கின்ற, சிந்திக்கின்ற, புலம்புகின்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்ல. வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் திரும்ப வர முடியாத அளவிற்குண்டான பர்ஸஹ் என்ற உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். பர்ஸஹ் என்ற அந்த உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள், மீண்டும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த பர்ஸஹ் என்ற உலகத்திற்கு சென்று விடுவார். சூரத்துல் மூமினூன் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காண்பிப்பார். அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால், இதா மாத்தல் இன்சானு காமத்து கியாமத்து, ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் மொத்த கியாமத் என்பது சூர்முதப்படும். ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது. அதனாலதான் கபறுகளை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம், சாலிஹீன்கள் எல்லாம், நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகு என்று கேட்கப்படும் சொல்வார்களாம். ஒரு மனிதனுடைய அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலின் ஆகிரா, ஆகிரத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான். அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலின் ஆகிரா, ஆகிரத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு. இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்புக்கு என்று கேட்கப்படும். ரப்பு யார் என்று கேட்கப்படும். மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள். வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால், அது மாதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்கப்படும். இவர்கள் விஷயத்தில் மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்கள் விஷயத்தில் நீ என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தார்? யார் மூமினீன்களோ, யார் மூக்கினீன்களோ, யார் இறையச்சம் உள்ளவர்களோ, ஹதீஸில் வருகிறது, யார் இறையச்சம் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, ரப்பினுடைய அத்தாட்சிகளை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் எங்களிடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று மூமின்கள் சொல்வார். அல்லாஹ் அந்த நசீபை தந்தரல்ல மக்களே. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவைகள், பாக்கியமானவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்திலே சூர் ஊதப்பட்டு விட்டால் மொத்த சமுதாயம் எழுப்பப்படும். ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாலூன், எதுவும் கை கொடுக்காது. ஒருவரை விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார்கள். அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள், உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள், நண்பன் நேசன் என்று சொன்னவர்கள், என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார்கள். அங்கே வெற்றியாளர்கள் யார்? ஒரு கூட்டம். யார் தோற்றவர்கள்? இந்த ரெண்டே கூட்டம் தான். யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ நேரத்தை பாக்கியமாக ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள். யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உதாசீனம் செய்து வாழ்ந்தார்களோ தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை முகங்குப்புற இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்கிறார்.
அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்படும் குர்ஆனுடைய வசனங்கள். அலம் தகுன் ஆயாத்தி துத்லா அலைக்கும், என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா? உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையின்படி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார்கள். ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, ரப்பே எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடு. மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் அநியாயக்காரர்கள் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொல்வான், அப்பொழுதும் கடுமையாக சொல்வான், இஹ்ஸவு பிஹா இஹ்ஸவு பிஹா வலா துகல்லிமு, நீங்கள் வாய் திறக்க கூடாது, இழிந்த நிலையில் கிடங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், பல பேரை சொன்னேன். பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை 4 மணியிலிருந்து குர்ஆன் ஓதக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார். நீண்ட நேரம் தஸ்பீஹாத்தை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார். கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார். எவ்வளவு பேர் இருக்கிறார். ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போன போக்கில் கழிகிறது என்று சொன்னால் எத்தனையோ நன்மக்கள், பெரியவர்கள் மாத்திரமல்ல, சிறுவராயத்திலுள்ளவர்களும் கூட பேரெழுதலான முறையிலே நல்ல அமல்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம், ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, ரப்பே எங்களை மன்னித்து விடு, உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள், எங்களின் மீது கருணை காட்டியதெல்லாம் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள், அவர்களை எல்லாம் லேசாக பார்த்தீர்கள், பிழைக்க தெரியாத ஜனம் என்று சொன்னீர்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள். ஆனால் அன்னஹுமுல் ஃபாயிஸூன், இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். சூரத்துல் முஃமினுடைய தொடரில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபஸா, உங்களை எல்லாம் வீணா படைச்சோம் நினைச்சுக்கிட்டீங்களா? எதுக்கா படைச்சோம்? வாழ்க்கையினுடைய படைப்பினுடைய நோக்கம் இல்லையா? எதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தான்? யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், வானுக்கும் இறைநானா துர்ஜஊன், அல்லது நம்மின்பால் மீள மாட்டீர்கள் என்ற ஒரு எண்ணமா? எல்லோரும் நம்மின் பக்கம் வந்தே தீர வேண்டும். இன்ன இலையினா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், இன்ன இலைனா இயாபஹும், நம்மின் பக்கம் எல்லோரும் மீண்டே தீருவார்கள். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நம்மிடத்தில் ஒவ்வொருவருக்குண்டான ஹிசாபும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றார். கொடுக்கக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே, அதை பார்த்து மனிதன் பதறுவான். குர்ஆன் சொல்கிறது, மாலிஹாதல் கிதாப், இது என்ன நூலான ஏடு, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பதறுவான் என்று வருகிறார். உண்மையானவர்களே, எனவே ஸல்லல்லாஹுடைய வாக்கின்படி நாம் புத்திசாலிகளாக வாழ வேண்டும். புத்திசாலிகளா, சின்ன சின்ன அமல்களையும் கூட. ஆனா இன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது. தொழுகைக்கு பின்னால் ஒரு 33 தடவை தஸ்பீஹ் சேர்ந்து சில அமல்களை செய்தாதான் வாழ்க்கையில செய்ய முடியும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 2 காரியங்கள் சின்ன விஷயங்கள் தான், சின்ன அமல் தான், கூலி அதிகம், செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்களா இல்லையா? தொழுகைக்கு பின்னால் ஒரு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 33 தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நவதி நூத பூர்த்தியாக்க எவ்வளவு நன்மைகள் சொன்னார். நன்மைகள் மிக 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 அதிகம், செய்வது லேசு, ஆனா செய்பவர்கள் குறையும் சொன்னார். இப்படி எத்தனையோ, இதெல்லாம் நம்முடைய ஏடுகளில் ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே, நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய, விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கவுண்ட் நம்மிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா? அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசீபை தந்திரல வேண்டும். நல்ல காரியங்களிலே அல்லாஹ் இன்பத்தை தர வேண்டும், அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும். பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை விலகி வாழ்வதற்கு நசீபை தந்திரல வேண்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.